ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து மிக்ஸ் வெஜிடேபிள் சாம்பார் நம்ம எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சம் கீ சேர்த்துக்கின்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணணுன்னா, நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீள்வாட்டில் கட் பண்ணிக்கின்னு, 3 சைஸ் தக்காளி வந்து ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெஜிடேபிள் ஆட் பண்ணிக்கணும். வெஜிடேபிள் வந்து எங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சுன்னா, முள்ளங்கி, அப்புறமா கேரட்டு, அப்புறமா கத்திரிக்காய், அப்புறமா முருங்கைக்காய். ஸோ இந்த வெஜிடேபிள் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இது வந்து லைட்டாக வதக்கிட்டு, அப்புறமா இந்த பச்சை ஸ்மெல் போகிற ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இந்த வெஜிடேபிள் எல்லாம் கவர் ஆகிற ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் வெஜிடேபிள் எல்லாம் வெந்துட்டு பிறகு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறமா சாம்பார் தூள் போடணும். எங்கள் வீட்டில் சாம்பார் தூள் இருக்குல்ல, தீந்து போட்டுருந்துச்சு. அதனால நான் வெறும் தனியாத்தூள், மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஒரு 5-10 மினிட்ஸ் இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லையா, அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கின்னு இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம விட்டுட்டு பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா, நான் வந்து புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுருந்தேன். புளி தண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கணும். அது வந்து நம்ம எப்போ சேர்த்துக்கணும்னா லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்கணும். புளி தண்ணி, மஞ்சள் மாத்திரம் நான் லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்குவேன். இந்த கடாய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் நான் வேறு பாத்திரத்துக்கோசரம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா தாராளமாக மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் நான் வேறு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வந்து நான் இந்த புளி தண்ணி சேர்த்துக்கின்னு இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும். சாம்பார் ஸ்மெல் அந்த அப்படியே தூக்கலாக வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.